நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் திட்டமிட்ட கொலைதான் என்றும் அதை தற்கொலை என்று சொல்வது அபத்தமானது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். அவரது மரணத்தில் சபாநாயகர் அப்பாவுவிற்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு புலன் விசாரணை அறிக்கை வரட்டும், அதற்கு பின் பார்க்கலாம் என்று செல்வபெருந்தகை பதிலளித்துள்ளார். இதை போய் தற்கொலை என்ன யாருங்க நம்புவாங்க? முழுக்க முழுக்க கொலை தான், மாற்றுக்கிறது கிடையாது. கையை கட்டி, காலை கட்டி, கழுத்தை கட்டி, அதே மாதிரிலாம் யாரும் தற்கொலை செஞ்சுக்க முடியாது. ஆனா அவர் என்ன சொல்ல வராருன்றத நான் புரிஞ்சுட்டேன்னா, நான் இப்ப பார்த்தேன். நான் அது சயின்டிபிக்கா அவங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்கல, துப்பு கிடைக்கல. சயின்டிபிக்கா இது கொலை அப்படின்னு கொடுத்த பிறகு அதுதான் சொன்னாரு, இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஃபைனல் ரிப்போர்ட் வரலன்னு சொல்றாரு. அவருடைய பார்வை இது இன்வெஸ்டிகேஷன் பார்வை. இது பொதுமக்களை யாரை கேட்டாலும் ஒரு மனிதன் வந்து காலை கட்டிக்கின்னு, கையை கட்டின்னு, கழுத்தை கட்டின்னு போய் தற்கொலை பண்ணிக்க மாட்டான். அது உலகத்துல எங்கேயுமா நடக்காது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அது கொலைதான். இல்லங்க, இது வந்து விசாரணை, புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. நம்ம அதுல போய் குறுக்கிட வேண்டாம். நம்ம மீடியால போய் ஒரு ட்ரையலை நடத்தி முடிக்க வேண்டாம் நினைக்கிறேன். அது வந்து விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அதை பார்த்ததெல்லாம், அந்த படத்தை பார்த்தது, அந்த பாடியை பார்த்ததெல்லாம், அது தற்கொலை என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை கிடையாது. அகையில புலன் விசாரணை வரட்டும், அந்த பேர் பார்ப்போம். அவரே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல இல்லையா? அப்படிலாம் எங்கேயும் சொல்லலீங்களே. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா அது மாதிரி யாரும் சொல்லல. தமிழக காவல்துறையினுடைய விசாரணை வந்து காங்கிரஸ் கட்சியில் திருப்தி இல்லைன்ற பட்சத்துல இல்ல, அது வந்து 10 படை, இது வரைக்கும் 10 படை அமைச்சதா தெரியல. 10 படை அமைச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. எப்பயுமே ஒரு புலன் விசாரணை நடக்குதுன்னா அதுல நாம வந்து மூக்க நுழைக்க கூடாது, தலையிடக்கூடாது. நம்புறோம் தமிழ்நாட்டு காவல்துறை எஃபிஷியன்ட் காவல்துறை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. விசாரிக்கிட்டோம். இன்னையோட 8-9 நாள் ஆயிருக்கு. ஒரு தெளிவு வரும். முழுமையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், உடற்கூறாயுடைய ரசாயன ரிப்போர்ட்லாம் இன்னும் அவங்களுக்கு முழுமையா பெறல கையில. அதெல்லாம் வந்த பிறகு அவங்க சொல்லட்டும். பிரிமிலரியா இன்னைக்கு அவரு சொல்லியிருக்காரு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. எந்த ஆதாரம், தடய அறிவியல் உடைய ரிப்போர்ட்லாம் இல்லாம அவர் எடுத்த கவுத்துன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் ரொம்ப பாதுகாப்பா அவர் பேசிட்டு வந்தார். பார்த்தேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை கையை, காலை, கழுத்தெல்லாம் கட்டி அப்படின்னா எந்த மனிதனும் அப்படிலாம் கட்டிட்டு தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. எங்களுடைய பார்வை இது. விசாரணையில வரட்டும், நம்ம பேசுவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.